பங்களாதேஷில் மீண்டும் ஆர்ப்பாட்டங்கள் வலுப்பெற்றுள்ள நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 91ஆக அதிகரித்துள்ளது. இவர்களில் 14 காவல்துறை உத்தியோகத்தர்களும் அடங்குவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பங்களாதேஷின் பிரதமர் ஷேக் ஹசீனாவை பதவி விலகுமாறு கோரி அந்த நாட்டில் மீண்டும் ஆர்ப்பாட்டங்கள் வலுப்பெற்று வருகின்றன. அத்துடன் ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைப்பதற்காக பங்களாதேஷ் காவல்துறையினர் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகங்களை நடத்தி வருகின்றனர். அதே நேரம் நேற்று முதல் பங்களாதேஷில் காலவரையற்ற முழுமையான ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளதுடன் இன்று முதல் 3 நாட்களுக்கு பொது விடுமுறையும் வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் வலுப்பெற்றுள்ள நிலையில் இணைய சேவைகளை முடக்குவதற்கு அந்த நாட்டு அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. பிரதமர் ஷேக் ஹசீனாவை பதவி விலகுமாறு கோரி அந்த நாட்டின் பல்கலைக்கழக மாணவர்களால் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அவர்கள் ஆரம்பித்த இந்த ஆர்ப்பாட்டமானது பின்னர் நாடு முழுவதிலும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் நாட்டின் முக்கிய நெடுஞ்சாலைகள் உள்ளிட்ட பல இடங்களில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு